ஆர்சிபி ஒரு சாம்பியன் டீம்னு காமிக்கிறாங்க. 10 பால் 4 ரன், ரொமாரோ ஷெஃபர்ட் அவுட் நாணயம், மும்பை இந்தியன்ஸ் வின்னு நினச்சிட்டு இருக்கப்போ புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு 6ங்க. ஆர்சிபி வந்து எப்படியோ மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதாங்க சைன் ஆஃப் அ சாம்பியன் டீம். விடமாட்டுறாங்க, நாங்கள் தோக்க மாட்டோம், தோல்வி அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு கடைசி வரைக்கும் போராடுறாங்க. அதுதாங்க ஒரு சைன் ஆஃப் அ சாம்பியன் டீம். நான் ஒரு சென்னை ஃபேன் தான். எனக்கு நேற்று மும்பை வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு மேட்ச்சு, மும்பை மேலே சரியான கடுப்பு தான். பிகாஸ் அவங்க சோக் பண்ணிட்டாங்க கடைசியில். பட் ஆர்சிபி பற்றி பேசணுங்க. என்னதான் ஒரு சென்னை ஃபேனாக ஒரு ஆர்சிபி மேலே கடுப்பாக இருந்தாலும் ஆர்சிபியோட கிரிக்கெட்டை வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனாக அட்மையர் பண்ணியே ஆகணுங்க. சரியான ஃபைட் பண்ணுறாங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 4 மேட்ச் தோத்துருக்காங்க. 4 மேட்சும் பார்த்தீங்கன்னா காம்பீட் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் சண்டை செஞ்சு தான் தோத்துருக்காங்க. அதுதாங்க ஒரு நல்ல சைன் எந்த டீமுக்குமே. பிகாஸ் நீங்கள் 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கூட இருக்கட்டும், என்னதான் சூரியவன்சி வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் கொஞ்சம் மேட்ச் எடுத்துகிட்டு போனாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குஜராத் கூட தோற்றதாக இருக்கட்டும், இல்லை லக்னோ கூட தோற்றதாக இருக்கட்டும், எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்க. டெல்லி கூட பார்த்தீங்கன்னா 175 ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க மேட்சை. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா தோத்த 4 மேட்ச்லையுமே ஒரு காம்பீட் பண்ணியிருக்காங்க. எந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்காக தோக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரன் ரேட் வந்து +1 இருக்குது. அது கிளியராக ஒரு விஷயம் சொல்லுது. அவங்க ரன் ரேட் வந்து ஒரு விஷயம் நமக்கு சொல்லுது. அவங்க என்னென்னா பயங்கரமான கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. தோற்ற மேட்ச்லாம் கிட்ட போய் தோற்றுருக்காங்க, ஜெயிச்ச மேட்ச்லாம் பயங்கரமாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் டீமாக ஆடுறாங்க. அவங்க மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் போய் ஜிதேஷ் சர்மாட்ட பேசிகிட்டு இருக்காரு, விராட் கோலி அந்த அக்ரஷனாக இருக்கட்டும், ஆண்டி ஃப்ளவர் ஒரு 4th அம்பையர் கிட்ட போய் ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த தோல்வியை ஒத்துக்காமல் ஒரு சாம்பியன் மென்டாலிட்டியோட ஆடுறாங்க. சீரீஸாகவே பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க எனக்கு. ஏன்னா ஆர்சிபி திரும்பி கப் அடிச்சிருவானுங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. எவனாச்சும் போய் நிறுத்துங்கடா அந்த ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நேற்று தோற்றுருந்தா மேபி வந்து டாப் 2 அப்படிங்கிறதே உங்களுக்கு காணாமல் போயிருக்கும். பட் நேற்று ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 2 வந்து ஆர்சிபி கையில் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆர்சிபி டாப் 2 அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த குருணால் பாண்டியா பற்றி பேசணும். ஆர்சிபி வந்து குருணால் பாண்டியாவை ஒரு மெயின் ஸ்பின்னர் நம்பி எடுத்தாங்க. அதுக்கு டெலிவர் பண்ணுறாருங்க. பிகாஸ் குருணால் பாண்டியா வந்து எந்த டீமே வந்து மெயின் ஸ்பின்னராக நம்பி எடுத்ததே கிடையாது. குருணால் பாண்டியா பொறுத்தளவை ஒரு 2 ஓவர் நல்லா பவுலிங் போடுவார், ஓகே ஒரு 20-25 ரன்ஸ் பேட்டிங்கில் கொடுப்பாரு, ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா டீமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 5 பவுலர் காம்பினேஷன் வச்சு குருணால் பாண்டியா மெயின் பவுலர்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு டெலிவர் பண்ணுறாருங்க. அவர் மேலே வச்சு நம்பிக்கைக்கு அவர் வந்து ரிவார்ட்ஸ் தராரு. ஏன்னா மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் சாலிடாக போடுறாரு. போன சீசன்லுமே 2 மேட்ச் பேட்டிங்கில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இந்த சீசனுமே பார்த்தீங்கன்னா மேட்ச் பேட்டிங் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாரு, பவுலிங் எல்லா மேட்சும் போடுறாருங்க. நேற்று என்ன பேட்டிங் அது! அதாவது எல்லா மேட்சுமே ஆர்சிபியில் ஸ்ட்ரகிள். ரொமாரோ ஷெஃபர்டெல்லாம் வந்து 11 பால் ஆடி 4 ரன்னு. நேற்று குருணால் பாண்டியா மட்டும் ஸ்டாண்ட் அவுட்டுங்க. ஜேக்கப் பெத்தல் பயங்கர ஸ்ட்ரகிள், விராட் கோலி நேற்று ஆடல, படிக்கல் அவுட்டு, பட்டிதார் அவுட்டு. குருணால் பாண்டியா ஒரு பவுலருங்க, நம்ம ஆல்ரவுண்டர்னே சொல்லக்கூடாது. பிகாஸ் ஆர்சிபியில் குருணால் பாண்டியா ஒரு பவுலராக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து நின்று ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாருங்க. அதுதாங்க, அதாவது யூஸ்வலாக குருணால் பாண்டியா வந்து நம்பர் 8 வருவாருங்க ஆர்சிபிக்கு. ஒரு நம்பர் 8 பேட்ஸ்மேன் வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியும்னா அதுதாங்க ஆர்சிபியோட பேட்டிங் லைன் அப்போ காமிக்குது. சரியான டீம் ஆர்சிபி. பக்காவாக செட்டப் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு குருணால் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டருங்க அவர். நான் வந்து 2017 ஃபைனல்லையும் பார்த்தேன், செம்மையாக ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு. 2019 ஃபைனல்லையுமே செம்ம கான்ட்ரிபியூஷனு. அவர் வந்து எப்படின்னா அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக என்ன ஆடுறாருங்க. நேற்று கடைசியில் வர ஓட முடியல, கசன் ஃபார் ஓவர்லாம் வந்து பொழக்கிறாரு. ஆனால் மும்பை வந்து அந்த கேட்சை கரெக்டாக பிடிச்சிருந்தானேங்கன்னா அங்கேயே மேட்சை முடிச்சிருக்கலாம். அந்த கேட்ச் பிடிக்காத விட்டங்காட்டு தான் அதுக்கப்புறம் 2 6 போச்சு. அந்த 2 6 அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாவே கண்டிப்பாக நேற்று மும்பை ஜெயிச்சிருக்கலாம். மும்பை பற்றி எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சீரியஸாக அவங்க கடைசியாக சோக் பண்ணிட்டாங்க. என்னதான் மும்பை நல்லா ஃபைட் பண்ணாலுமே நேற்று மும்பை கையில் இந்த மேட்ச் தான் அவங்க விட்டாங்க. பட் குருணால் பாண்டியா ஒரு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவுங்க. அதுதான் உண்மையாமே. குருணால் பாண்டியா தைரியமாக அடித்தார், ஓட முடியலனாலும் நின்று சாத்தினாருங்க. சரியான இன்னிங்ஸ் குருணால் பாண்டியா ஆகிட்டு இருந்து. இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் கோல்டுங்க டீமுக்கு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஹேண்ட்ஸ் டவுன் பார்த்தீங்கன்னா அது குருணால் பாண்டியா தான். என்னமா மேட்ச்சுக்கு மேட்ச் 4 ஓவர் எப்படி தள்ளிடுறாரு. பவுன்சரோ, ஸ்லைடரோ, யாக்கரோ ஏதோட போட்டு 4 ஓவர் போட்டு கொடுத்துறாரு சாலிடாக. அண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் லக்னோ கூட பார்த்தீங்கன்னா சரியான கான்ட்ரிபியூஷனு. அண்ட் நேற்றெல்லாம் மேட்சை முடிச்சிட்டாருங்க. சரியான இன்னிங்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் பேச வேண்டியது பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தலைவன் பீக்கில் இருக்கிறப்போ எப்படி போடுவார் நமக்கு தெரியும். ப்ரைம் மூவியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வேறு மாதிரிங்க. ஃபஸ்ட்டு பால் வந்து ஹஃபீஸ்க்கு ஒரு பால் போடுவாருங்க 2012. அப்போ தெரியும் அவரோட ஸ்விங் என்ன, அவரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு. நல்லா போட்டுட்டு இருந்தாருங்க. நடுவில் ஒரு இன்ஜுரி அப்படி இப்படின்னு ஆச்சு. ஆர்சிபி எடுத்து அவர் திரும்பி ப்ரைமை கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் சீசன் நல்லா போட்டார். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ப்ரைம் மூவியாக மாறிட்டாருங்க. தானியெல்லாம் நின்று ஏஸ்லூட் பார்த்தீங்கன்னா 3 மேட்சாக பெருசாக இம்பாக்ட் பண்ணல பவர் பிளேயில். பட் ஆனால் அவரோட வேல்யூ சேர்த்து நேற்று பண்ணிட்டார்.
4 விக்கெட்டுங்க புவனேஸ்வர் குமார் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்காருங்க. என்ன சீசனுங்க அவருக்கு, எக்கனாமியும் பக்காவாக வச்சுருக்காரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு, 20க்கு மேலே விக்கெட் எடுத்துட்டாரு. சரியான சீசனுங்க. பிராயம் புவனேஸ்வர் குமார்லாம் போட்டால் எப்படி போட முடியும் நமக்கு தெரியும். என்னதான் ஒரு சென்னை ஃபேனாக இருந்தாலும் புவனேஸ்வர் குமார் வந்து ஃபார்முக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அண்ட் அவரோட பவுலிங் ஃபார்ம் மட்டும் கிடையாது, நேற்று க்ரூஷியலாக ரொமாரியோ ஷெஃபர்ட் அவுட் ஆனோடனே மும்பை இந்தியன்ஸ்லாம் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நானுமே ஓகே மும்பை மேட்சை முடிச்சிட்டாங்கடா செமடா நினச்சிட்டு இருக்கிறப்போ அடிச்சாருங்க ஒரு ஷாட்டு, யாக்கர் பாலா அப்படியே சீவி விட்டார். என்னங்க அதுதாங்க மென்டாலிட்டிங்கிறது. தோக்க மாட்டோம் நின்று அடிக்கிறானுங்களே ஒவ்வொருத்தனும், அதுதாங்க ஆர்சிபி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால தான் லாஸ்ட் இயர் கப் அடிச்சாங்க. லாஸ்ட் இயர் கப் அடிச்சதுக்கப்புறம் அவங்க டீமுக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு, நாங்கள் இந்த வருஷம் போய் அடிப்போம், இந்த வருஷம் டாப் 2 விட மாட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் போயிட்டாங்க. புவனேஸ்வர் குமார் வந்து 6 அடிப்பார்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. ஆர்சிபி ஃபேன்ஸே நேற்று நீங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் உட்காந்துட்டானுங்க. ரொமாரியோ ஷெஃபர்ட் அவுட் ஆனானையும் யாரும் எதிர்பார்க்கல புவனேஸ்வர் குமார் வந்து அடிப்பாருன்னு. சீவி விட்டாருங்க. என்ன ஷாட்டுங்க அது, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு ராஜ்பாவா, பட் ஸ்டில் சரியான ஷாட் அது. நம்பர் 9 வந்திருக்காருங்க. நம்பர் 9 நேற்று நம்பர் 10 நினைக்கிறேன். நம்பர் 10 நேற்று வந்தார் புவனேஸ்வர் குமார். என்ன ஷாட்டுங்க இது, நம்பர் 10 வர பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஆடுனா இன்னுங்க பண்ண முடியும் ஆப்போசிஷன் டீமு. சரியான ஷாட்டு புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் வந்து என்னென்னா ஒரு பீக் சீசனுங்க அவருக்கு. தனியாலாம் ஆர்சிபி பவுலிங் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு க்ரால் பண்ணி அந்த ஹேஸ்லவுட் ஹெல்ப் பண்ணார், 2-3 மேட்சை பண்ணுறதில்ல. பட் புவனேஸ்வர் குமார் யார் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாலும் தனியாக நின்று பண்ணுறாருங்க. புவனேஸ்வர் குமாரும் குணால் பாண்டியா நேற்று மெயின் 2 பேர் தனியாக நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க 2 பாயிண்ட். நேற்று தோற்றுருந்தா பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வேறு மாதிரி போயிருக்கும். பட் நேற்று ஜெயிச்சது பெரிய போனஸாக மாறிடுச்சுங்க ஆர்சிபிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிளில் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா யார் டாப் 2 முடிப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி ஒரு டீமை வச்சிருவேன். பிகாஸ் நல்ல ரன் ரேட் இருக்குது. அண்ட் ஆர்சிபிக்கு 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான மேட்ச் தான் உங்களுக்கு. பஞ்சாபோட ஆடணும், எஸ்ஆர்எஸ் ஆடணும், கேகேஆருமே நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ வந்து இந்த டீம் வந்து நேற்று இன்னும் விராட் கோலி ரன் அடிக்கல 2 மேட்ச். ஸோ விராட் கோலி ரன் அடித்தா இன்னும் வந்து அவங்களுக்கு ஹேஸ்லவுட் நல்லா போட ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா ஆடாதப்பே ஒரு ஃபைட் பண்ணுறப்போ இன்னும் நல்லா ஆடினா மேட்சஸ் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நேற்று வின் வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி டாப் 2 முடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த சீசனில் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அதனால வந்து பட் யாருக்கு சான்ஸ் அதேன்னு கேட்டிங்கன்னா டாப் 2 முடிக்கிறது கண்டிப்பாக நான் ஆர்சிபி ஒரு டீமாக சொல்லுவேன். சரியான டீமுங்க. அண்ட் ஒரு சென்னை ஃபேனாக என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிங்கன்னா யார் கப் அடிக்கிறதுக்கு சரியான ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேவரட்ஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி நீங்கள் ஃபஸ்ட்டாக வைக்கணும். நான் ஆர்சிபி கப் அடிப்பாங்க சொல்ல வரல. பட் இப்போ இருக்க டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட தான் பவுலிங் இருக்குது, அந்த ஒரு லென்த்தான பேட்டிங் இருக்குது. இன்னும் ஃபில்சல்ட் திரும்பி வருவாரான்னு தெரியல, அவர் வந்தாலும் இன்னும் பவர் ஆயிரும். பட் டீம் நல்லா இருக்குங்க, மேமே சொல்கிறேன் நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா நேற்று வின் வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வின்னு. அது அடித்ததுக்கு வந்து அது அடித்ததுக்கப்புறம் பயங்கர கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்காங்க டீமுக்கு. நீங்கள் ரியாக்ஷன் பார்த்தீங்க, விராட் கோலி வந்து பயங்கர அக்ரெஷனாக பண்ணதாக இருக்கட்டும். லைக் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விக்டரிங்க. தோற்று இருந்தால் வேறு விஷயம். பட் இந்த ஜெயிச்சதை வந்து டாப் ஃபஸ்ட் பிளேஸ் போயாச்சு, பயங்கர கான்ஃபிடென்ட் தான் ஆட போகிறாங்க. பட் ஸ்டில் அடுத்த மேட்ச் புதன்கிழமை கேகேஆர் கூட இருக்குது. அந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் அவங்களுக்கு. அந்த மேட்ச் தோற்றா திரும்பியும் வந்து அப்படி பெண்டுலம் வேறு மாதிரி ஸ்விங் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க டாப் 2 ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலை கொடுத்ததுன்னு காமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.